நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுடைய குடுமி இப்போ இந்தியாவுடைய கையில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்தந்த பொருட்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட இப்போ இந்தியாவை நம்பி தான் அமெரிக்கா இருக்கு. இந்தியாவை சீண்டி இப்போ சிக்கலில் மாட்டிக்கிருக்கு அமெரிக்கா. ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னே தான் சொல்லணும். அதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இனி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறக்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான பதிலடியை ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க இந்திய மோதலுக்கு நடுவே அதிரடியாக இந்தியாவுக்கு வர்றாரு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள். இதனால் நீ இந்திய ரஷ்ய உறவை பிரிக்கணும் தானே நினச்சேன், இப்போ பார் நாங்கள் எந்த அளவுக்கு ஜெல்லாகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா இப்போ கை நகர்த்தியிருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவுமே அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டு மிகப்பெரிய அளவில் காண்டாயிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விதிச்சிருக்கும் 50% வரிகள் காரணமாக பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்போ ஹெல்த் கேர் சிஸ்டம், அதாவது சுகாதாரத்துறை இருக்கு இல்லையா, இது இப்போ மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அவருடைய வரிகள், அதாவது ட்ரம்ப் அவர்கள் போட்ட வரிகள் சுகாதாரத்துறை ஏற்றுமதிக்கு பொருந்தும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல மேலும் 25% கூடுதல் வரிகளை விதிப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. நேற்று இரவு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவுல கையெழுத்திட்டாரு. இந்த உத்தரவுல ரஷ்யா எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவுக்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவுக்கு எதிராக அபராதம் விதிச்சிருக்கிறாரு. இந்த உத்தரவுக்கு அப்புறம் இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி பாத்தீங்கன்னா 50% உயரும். ஆரம்ப வரிகள் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு அமலுக்கு வரும் நிலையில கூடுதல் வரி 21 நாட்களுக்கு அப்புறம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து இந்திய பொருட்களுக்கும் பொருந்தும். அமெரிக்காவுடைய வர்த்தக போர் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியில மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விதிக்க இருக்கும் வரிகள் காரணமாக அமெரிக்காவில் ஹெல்த் கேர் சிஸ்டம், அதாவது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு இந்தியாவுடைய மருந்துகள் பாத்தீங்கன்னா வருஷம் $300 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க பயன்படுத்தப்படும் 10 மருந்துகள்ல ஒன்னு இந்திய மருந்தாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனுடைய ஏற்றுமதி பாதிக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கு. இதனால அங்க மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு காய்ச்சல் வந்தா கூட அங்க மக்கள் திண்டாடுவாங்க, அந்த ஒரு நிலைமை ஏற்படும் அமெரிக்காவுக்கு. அதனால இந்தியாவுடைய கையில தான் அமெரிக்காவுடைய குடிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையாக இப்ப பலரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. அமெரிக்க மக்கள் பலருமே இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் பேசிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம பலர் தங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு என்ன மூலம் எதுவும் மங்கி போயிருச்சா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்தியாவை பழி வாங்கணும், அதுவும் ரஷ்யாவை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இந்தியா மேல வரிய விதிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி யானை தான் தலையிலேயே மண்ணவாரி கொட்டிக்கும் அப்படிங்கிற கதையா இப்ப ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களுடைய தலையில மண்ணவாரி கொட்டிட்டார் அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. மேலும் அமெரிக்காவுடைய வர்த்தக போர் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியில மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இதனால 4% ஏற்றுமதி சரிஞ்சிருக்கு அப்படின்னு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருடம் மட்டும் $7 பில்லியன் சரிவு இந்தியாவுக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல நாம ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம், ஏற்றுமதி நமக்கு குறைஞ்சாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு பல நாடுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம சொல்லிக்கணும். அதனால ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை வரி போடுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு மிரட்டுறதெல்லாம் இனி வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நமக்கு அமெரிக்கா இல்லைன்னா வேறு நாடுகள் இருக்கு, அவங்க கிட்ட நம்ம டீல் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா விரைவில் இந்தியா அதுக்கான மாற்று வழியை தேடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்தியாவும் சரி தாய்லாந்தும் சரி, இரண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மேல அதிக வரிகளை விதிக்கிறாங்க. 10லேருந்து 25% வரைக்கும் பல பொருட்கள் மேல இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது விதிக்கிறாங்க.
இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாகவே இதே அளவிலான விதிகளை வந்து இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மேல அமெரிக்கா வந்து விதிக்குது. அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட 10% புள்ளிகளுக்கும் அதிகமாகும். ட்ரம்ப் அவர்களுடைய விதி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்களுடைய விற்பனை வந்து குறையும். இதனால இப்போதுதான் ஏற்றுமதியில வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசுறவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் நாங்கள் வந்து மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இறக்குமதி ஏற்றுமதி வரியில ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பானவர். இந்தியா வந்து இறக்குமதி வரியை குறைக்கல அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வரியை ஏற்றுவார். இதனால இந்தியாவில் பொருட்கள் உயரலாம் அப்படின்னு ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் பேசிட்டு வராங்க. ஆனா இதுல அடிபட்டு போய் நிக்கிறது என்னவோ ட்ரம்ப் அவர்கள் தான், அமெரிக்க மக்கள் தான் அப்படின்னு நாம சொல்லலாம். இதே வேளையில தான் இந்தியா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு கடுமையான பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. சமரசம் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல வரி மேல் வரி விதிச்சுட்டு வர்றாரு. அவர் விதிச்சிருக்கும் வரிகளுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து கடும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா வந்து தன்னுடைய விவசாயிகளுடைய நலன்கள்ல சமரசம் செய்யாது அப்படின்னு திட்டவட்டமாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்துக்காக இந்தியா மேல கூடுதலாக 25% வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் வந்து அறிவிச்சாரு. இந்த கூடுதல் 25% வரியுடன் அமெரிக்கா இப்போது இந்தியா மேல மொத்தம் 50% வரியை வந்து விதிச்சிருக்கு. இந்த நிலையில தான் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால்வளத்துறையுடன் தொடர்புடைய மக்களுடைய நலன்களை இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. டெல்லியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. அப்போதான் இதை பற்றி பேசியிருக்காங்க. மேலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகளுடைய நலன் தான் இந்தியாவுடைய முதன்மையான முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால்வளத்துறையுடன் தொடர்புடைய மக்களுடைய நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்க நான் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தால் நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னும் அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதிலிருந்து இந்தியாவுடைய விவசாயம் மற்றும் பால்வளத்துறையில நுழையிறதுக்கு அமெரிக்கா வந்து கோரிக்கை வச்சுட்டு வருது. ஆனால் விவசாயம் மற்றும் பால்வளத்துறைக்கு எந்த சமரசமும் செய்ய மாட்டோம் அப்படின்னு இந்தியா வந்து ஏற்கனவே அமெரிக்கா கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ ஏற்பட்ட சூழல்ல தான் இந்தியா மேல கூடுதலாக 25% வரி விதிச்சதுக்கு அப்புறமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திருப்தி அடையவில்லை அப்படின்னும் ரஷ்யா கூட வர்த்தகம் செய்வதற்கு இந்தியா மேல 2ஆம் நிலை தடைகளையும் விதிக்க போவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன வேணாலும் செய்யட்டும், சவாலுக்கு நாங்க ரெடி அப்படின்னும் எங்களுக்கு விவசாயிகள் தான் முக்கியம் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அளிச்சுட்டு வர்றோம். இந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலம் எந்த மாதிரியான விலையை கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். இந்தியா வந்து சவாலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து கவனிக்க வேண்டும். அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு இந்தியாவில் வந்து ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அமெரிக்காவுடைய விருப்பம் வந்து நிறைவேற வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோடி அவர்கள். அடுத்த கட்டமாக அமெரிக்கா வந்து பால் பொருட்களை இந்தியாவில் விற்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு வருது. இதுக்கும் இந்திய அரசு வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த பின்னணியை ஆராய்கையில் இந்தியாவில் வந்து கால்நடைகளை வளர்ப்பதும் பெரும்பாலும் விவசாயிகள் தான். அதனால இவர்களுடைய வாழ்வாதாரத்துடன் எந்தவித சமரசமும் செய்ய முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு கராராக சொல்லிட்டாரு. இதன் காரணமாக தான் இந்தியா மேல 50% வரியை அமெரிக்கா வந்து விதிச்சு ஆட்டம் காட்டிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த மாத இறுதியில இந்தியா வர இருக்கிறாரு. ரஷ்யாவுக்கு சென்றிருந்த நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய இந்த பயணத்தை உறுதி செஞ்சிருக்கிறாரு. மேலும் இந்திய பொருட்கள் மேல அமெரிக்கா வரிகளை அறிவிச்சுட்டு வரும் நிலையில ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய இந்த பயணம் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரஷ்யாவுடைய இன்டர்ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய இந்திய வருகைக்கு இப்போது தேதிகள் வந்து இறுதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மாஸ்கோவில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் செர்ஜி சோய்குவுடனான பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபருடைய பயணம் குறித்து இந்தியா வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இதுக்கு முன்னாடி நடந்த உச்சி மாநாடுகளை இருதரப்பு உறவுகள்ல முக்கியமான தருணங்கள் அப்படின்னு அஜித் தோவல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் ரஷ்ய அதிபருடைய பயணத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. 2022 ரஷ்ய உக்ரைன் மோதல் தொடங்கினதுக்கு அப்புறம் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் முறை.
இன்னொரு பக்கம் இந்தியா வந்து ரஷ்யாவுடைய எண்ணெயை தொடர்ந்து வாங்குறதுனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக பதட்டங்கள் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நேரத்தில் தான் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றது முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே நேரம் புட்டின் அவர்களுடைய பயணம் தொடர்பாக இதுவரைக்கும் நம்முடைய மத்திய அரசு தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகலை. இதே காலகட்டத்தில் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 28 ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாரு. அதனால ரஷ்ய அதிபர் பயணம் அதை பொறுத்து ஓரிரு நாட்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ அதாவது நம்முடைய மத்திய அரசு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் போறார் இல்லையா, அதனால பிரதமர் மோடி அவர்களுடைய ஷெட்யூலுக்கு ஏற்றது மாதிரி தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை வரவழைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அபிஷியலா நம்முடைய மத்திய அரசு வந்து இந்த செய்தியை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நம்முடைய அஜித் தோவால் அவர்கள் வந்து அங்கே ரஷ்யா போன உடனே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த மாத இறுதியில் வந்து இந்தியாவுக்கு வர்றார், அதுல உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேதியை மட்டும் இன்னும் வந்து நம்முடைய மத்திய அரசு வந்து சொல்லலை. எது எப்படியோ இந்தியாவும் ரஷ்யாவும் மாறி மாறி உதவிக்கிறாங்க. இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரெண்டு நாடுகளுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து உட்காந்து பேசி கலந்து ஆலோசிச்சு அடுத்து நாம் என்ன செய்யலாம், நமக்கு செக் வைக்கிறாங்கன்னா நாம் எப்படி அவங்களுக்கு திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த நட்பு இதே நட்பு இதே போல தொடர வேண்டும், தொடர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.